காசுன்னு பார்க்காம பாலைவனத்துல பணத்த வாரி இறைச்சு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தோட படப்பிடிப்பு நடத்தினாரு. அது என்ன படம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். 1960களில் வெளியான எம்ஜிஆரோட படங்கள் எல்லாத்துக்கும் சினிமா துறையிலையும் சரி, ரசிகர்களோட மத்தியிலும் சரி, ஏகோபித்த வரவேற்பும் பெரிய எதிர்பார்ப்பும் இருந்த காலம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. வெளியாக போற படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், கதாநாயகி யாரு? படம் பிளாக் அண்ட் ஒயிட்டா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருந்த காலமா 60கள சொல்லலாம். அந்த வகையில 1960ஓட பிற்பகுதியில அதிகமான பட்ஜெட்ல எம்ஜிஆர் அவர்களே தயாரிச்சு இரட்டை வேடங்கள்ல எம்ஜிஆர் அவர்களே நடிச்சு இயக்குனர் கே. சங்கரால உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி சித்திரமா வெளிவந்த திரைப்படம் தான் அடிமை பெண். பல சவால்களையும் சங்கடங்களையும் கடந்து உருவாக்கப்பட்ட அடிமை பெண் திரைப்படத்தோட படப்பிடிப்பு இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்க ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்க ஹர்ஹாட் பாலைவனத்துல நடந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரையும் மணல் பரப்பை தவிர வேற எதுவும் தெரியாத அந்த பாலைவனத்துல தங்குறதுக்கு வசதியான இடம் எதுவும் கிடையாது. சாப்பிட நல்ல ஹோட்டல்ஸ் கிடையாது. அவ்வளோ ஏன் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடையாது. வியர்வையிலேயே குளிக்கிற அளவுக்கு பகல் பூராவும் சுட்டரிக்கிற வெயில். நைட் ஆனா நரிகளோட ஊளையிடுற சத்தம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, ஒட்டகங்கள் காலில் கட்டிருக்க சலங்கைகளோட சலக் சலக் அப்படிங்கிற சத்தம் புதுசா படப்பிடிப்பு நடத்த போனவங்களோட கொலையே நடுங்க வச்சிருச்சு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு பாலைவனத்துல அடிக்கடி கண்கள்ல தென்படுற அதிக விஷம் கொண்ட பாம்புகளை பத்தியும் தேள்களை பத்தியும் அங்க படப்பிடிப்பு நடத்துறவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா பயந்துட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் மட்டும் பாலைவனத்துலதான் சில காட்சிகளை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது உறுதியா இருந்தார். எவ்வளவு பயங்கரமான இடமா இருந்தாலும் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் சரி, நான் நினைச்ச மாதிரி படப்பிடிப்பு நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத தீர்க்கமா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அங்க வந்த கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாத்தையுமே ஒரு புன்னகையோட ஏத்துக்கிட்டு தான் கூட வந்தவங்க மட்டும் இது எதையுமே அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தார். தண்ணீரே கிடைக்காத அந்த பாலைவனத்துல 40 மைல் தூரத்துல இருந்து இளநீரும் கொக்கோ கோலாவையும் தேவையான அளவுக்கு வரவழைச்சு படக்குழுவினரை எந்த சிரமமும் பாதிக்காதபடி பார்த்துக்கிட்டாரு. 1000க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் பாலைவனத்துல இருந்ததுனால சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே பகல்லையே ஷூட் பண்ண சொல்லிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள். அங்க இருந்த ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் ரூபாய் அங்க இருந்த ஒட்டகங்களுக்கும் அதோட உரிமையாளருக்கும் வாடகை. அதுல சவாரி செய்யறவங்களுக்கு தனியா சாப்பாடு. வேற எந்த மொழியும் தெரியாத அந்த பாலைவனத்துல இருந்த மக்கள்கிட்ட ஒவ்வொன்னையும் ஹிந்தில தான் சொல்லி புரிய வைக்கணும். சினிமா பத்தி எதுவும் தெரியாத, அதுவும் படப்பிடிப்பு பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாத அங்க இருந்த மக்கள்கிட்ட பொறுமை இழக்காம ஒவ்வொன்னையும் சொல்லி கொடுத்து படப்பிடிப்பை வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாபெரும் கலைஞனோட புன்முறுவலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. பல சவால்களையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கடந்து 1969 வெளியான அடிமை பெண் திரைப்படம் அந்த வருஷத்தோட சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தமிழ்நாடு அரசு சினிமா விருதை வாங்கினதோட வசூல் ரீதியான ஒரு மாபெரும் சாதனையையும் சரித்திரத்தையும் படைச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.